Dear 11th standard students, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா exercise 8.2 ஓட sum number 7 given பாருங்க. So that the vectors 2i cap minus j cap plus k cap, 3i cap minus 4j cap minus 4k cap, I cap minus 3j cap minus 5k cap form a right angle triangle. So 3 vectors கொடுத்துட்டாங்க, 3 வெக்டாரும் right angle triangle ஃபார்ம் பண்ணுதாங்கிறது கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா இது நீங்கள் 3 மெத்தடில் செய்யலாம். இந்த எக்ஸசைஸை பொறுத்தளவுக்கு இந்த மெத்தடை படிக்க போகிறோம். அடுத்த எக்ஸசைஸில் என்ன பண்ணுவோம்னா இந்த 3ல் a டாட் பின்னு கண்டுபிடிப்போம். சப்போஸ் a டாட் பி கண்டுபிடிச்சிங்கன்னா ஆன்சர் 0 வந்துருச்சு அப்படின்னா அதை பர்பண்டிகுலர், ஸோ ரைட் ஆங்கிள் ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லலாம். அல்லது அதுக்கடுத்த எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் படிப்பீங்க. ஸோ ரெண்டுத்துக்கு ஏரியா கண்டுபிடிச்ச ஆன்சர் வந்து பர்பண்டிகுலர் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த எக்ஸசைஸில் இந்த மெத்தடில் நம்ம செய்ய போகிறோம். 3ஐயும் பாருங்கள், உங்களுக்கு வந்துட்டு எது ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்க. ஏன்னா எக்ஸாமில் வந்து இந்த மெத்தடில் தான் செய்யணும் அந்த மெத்தடில் தான் செய்யணுங்கிற எந்த கண்டிஷனும் கிடையாது. ஸோ கொஸ்டினுக்கு தகுந்த ஆன்சர் தேவை. ஸோ நீங்கள் எந்த மெத்தட் வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். சரியா? இப்போ இந்த மெத்தட் பார்த்துடலாமா? கொடுத்துருக்கிறத ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார்னு எடுத்துக்கோங்க. ஸோ ஏ வெக்டார்னா 2i வெக்டார் i கேப் மைனஸ் ஜே கேப் ப்ளஸ் கே கேப், பி வெக்டார்னா 3i கேப் மைனஸ் 4j கேப் மைனஸ் 4k கேப், சி வெக்டார்னா i கேப் மைனஸ் 3j கேப் ப்ளஸ் மைனஸ் 5k கேப். ஸோ இதுக்கு முதல்ல மாடுலஸ், ஏன்னா நார்மலாக ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன கண்டிஷன், பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அதாவது ஹைப்போட்டனஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் அதர் டூ சைட்ஸ், அந்த கான்செப்ட் தான் இங்கே ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ முதல்ல ஏ வெக்டார் இருக்குது, அதுக்கு மாடுலஸ் கண்டுபிடிங்க. மாடுலஸ்னால் ஒன்றும் இல்லை, ஐயோட கோஎஃபிசியன்ட், ஜேவோட கோஎஃபிசியன்ட், கேவோட கோஎஃபிசியன்ட் எடுத்து ஸ்கொயர் பண்ணி அதுக்கு ரூட் கண்டுபிடிச்சிங்கன்னா அதுதான் வந்துட்டு மாடுலஸ் வேல்யூ. ஸோ 2 ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர்னா 4, மைனஸ் 1 ஸ்கொயர்னா 1, 1 ஸ்கொயர்னா 1. இதை ஆட் பண்ணிங்க, ரூட் 6 கிடச்சிருச்சா? நெக்ஸ்ட் அதே மாதிரி மாடு பி கண்டுபிடிங்க. அப்போனா என்ன அர்த்தம் அப்படின்னா பியோட ஐ கேப் ஜே கேப் கே கேப்போட கோஎஃபிசியன்ட். ஸோ இங்கே 3 ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர் again minus 4 square, 3 square 9, 4 square 16, again 4 square 16. ஸோ இதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரூட் 41 கிடைக்குது. அடுத்து பாருங்க சி கேப், சி வெக்டாரோட மாடுலஸ் வேல்யூ ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயர். ஸோ 1 ஸ்கொயர்னா 1, 3 ஸ்கொயர்னா 9, 5 ஸ்கொயர்னா 25. ஸோ இதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ரூட் 35. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும் இங்கே 3 வேல்யூ இருக்குது. இப்போ இது ரெண்டில் எதையோ ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் 3ஆவது வேல்யூ கிடைக்கும். ரைட்டா? பாருங்கள், இதை ஸ்கொயர் பண்ணி ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். இதை ஸ்கொயர் பண்ணி வர்ற வேல்யூக்கு ஈக்குவலாக அதை தான் இங்கே சொல்ல போகிறோம். ஸோ இருக்கிறதுலே, ஏன்னா ஹைப்போட்டனஸ் தானே இருக்கிறதுலே பெரிய சைடாக இருக்கும். ஸோ இருக்கிறதுலே பெரிய வேல்யூவை ஹைப்போட்டனஸ்க்கு எடுத்துக்கோங்க. மீதி 2 வேல்யூவை ஆட் பண்ணி பாருங்கள். இதுக்கு ஈக்குவலாக வந்துச்சு அப்படின்னா அது வந்து ரைட் ஆங்கிளை ஃபார்ம் பண்ணும். அப்படி ஒரு வேளை இதுக்கு ஈக்குவலாக வரலைன்னா ரைட் ஆங்கிளை ஃபார்ம் பண்ணாது. ஸோ அப்போ மாடுலஸ் ஆஃப் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆல்ரெடி ரூட் 41 கண்டுபிடிச்சிங்க. ஸோ ஸ்கொயர் பண்ணுறதுனால இது ஸ்கொயர் பண்ணுங்கள். ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகி வெறும் 41 மட்டும் இருக்கும். ரைட்டா? அதுக்கடுத்து இந்த ஸ்கொயரும் இந்த ஸ்கொயரையும் எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ மாடுலஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் சி ஸ்கொயர், ஏக்கு பதிலாக ரூட் 6 ஸ்கொயர் ப்ளஸ் சிக்கு பதிலாக ரூட் 35 ஸ்கொயர், ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல். ஸோ 6 + 35 = 41. இங்கே பாருங்கள் 41 கிடச்சிச்சு, இங்கேயும் நமக்கு 41 கிடச்சிருச்சு. ஸோ இதுலேருந்து என்ன சொல்லிடலாம்? மாடுலஸ் ஆஃப் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் சி ஸ்கொயர். ஸோ பித்தாகரஸ் தியரம் படி இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணும். இது 3 மெத்தடில் போடலாம். இந்த எக்ஸசைஸ்க்கு இது மட்டும்தான் மெத்தடு. மீதி இருக்க 2 எக்ஸசைஸ்க்கும் நம்ம பார்ப்போம். அப்போ 3ல் உங்களுக்கு எது ஈஸியாக தோணுதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.